வெல்கம் டு ரேஷ்மிஸ் ஃபேரி டெய்ல். இன்றைக்கி வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரீசெண்டாக ஒரு சில கோவிலுக்கெலாம் போயிருந்தோம். அது என்னென்ன கோவில் எங்கெங்கே இருக்குன்றதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே நாங்கள் எந்தெந்த கோவிலுக்கெலாம் போக போகிறோமோ அங்கெல்லாம் கால் பண்ணி டைமிங்ஸ் கேட்டிருந்தோம். அதில் ஒரு கோவில் மட்டும்தான் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஃபுல் டே ஓப்பனில் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக போன கோவில் தான் திருவடிசூலம் மகேந்திரா சிட்டிக்குள்ளே இருக்க ஸ்ரீ மகாபைரவ ருத்ராலயம். இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியே ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கிங்காக. அங்கே நம்மளோட கார் பைக்லாம் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். நாங்கள் உள்ளே போகும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3:30 இருக்கும். கோவில் ரொம்பவே காலியாக இருந்துச்சு. மற்ற கோவில் மாதிரி ரொம்ப ரஷ்ஷாலாம் இல்லாமல் ரொம்ப காலியாக பீஸ்ஃபுல்லாக போய் சாமி பார்த்துட்டு வரலாம். அந்த மாதிரி அவ்வளோ காலியாக இருந்துச்சு நாங்கள் போன டைமு. க்யூலலாம் நின்று சாமி பார்க்கணுன்ற நீடே கிடையாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சாமி பார்க்க உள்ளே போயிட்டே இருக்கலாம். ஆனால் அவங்க இந்த வேலை போகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக சாமியை பார்க்க உள்ளே போயிடலாம். அப்படி நாங்கள் உள்ளே போனதுமே சாமி பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே பைரவர் பாதம் இருந்துச்சு. அதுக்கு இந்த தண்ணி ஊற்றினா நல்லதுன்னு சொல்லிட்டு அது 10 rupees சொல்லியிருந்தாங்க ஒரு கிளாஸு. அது அக்கா பாப்பா எல்லாருமே ஊற்றிட்டு நாங்கள் மேலே சாமி பார்க்கறதுக்குள்ளே போயிட்டோம். மேலே போகும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ ஒரு ஜில்லுன்னு காற்றுங்க. வெளியே எவ்வளோ வெயில் இருந்துச்சு, ஆனால் இதுக்குள்ளே போகும்போது அவ்வளோ ஜில்லுன்னு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஃப்ரண்ட்டில் பைரவர் சாமி இருந்தாங்க. அவங்களையும் பார்த்துட்டு யாருமே இல்லை, மேலே நாங்கள் மட்டும் தான் இருந்ததுனால நல்லாவே நின்று பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அங்கேருந்து கீழே இறங்கி வந்துட்டோம். கீழே வந்ததுமே நிறைய சாமிகள் இருக்கும், அதையும் சுற்றி பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கீழே வந்ததும் நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. அதில் இந்த பாப்பாவுக்கு போட்டதும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் இது மட்டும் ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே குகை கோயில் சொல்லி ஒன்று இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் 2-3 டைம்ஸ் இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். ஆனால் இந்த குகை கோயிலுக்குள்ளே போனதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே போனோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. அதுக்குள்ளே போகும்போது எந்த சைட்லேருந்து காற்று வருதுன்னே தெரியல. அப்படியே ஏசி போட்ட மாதிரி ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது உள்ளே நடக்கும் போது நல்லா ஃபுட் மசாஜ் பண்ண மாதிரி ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. அந்த கல் மாதிரி இருக்கிறதுல நடந்ததுமே. அதுக்கப்புறம் அங்கே இருக்க சாமிகள் சிவன் எல்லாரையும் சாமி நல்லா கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வெளியே வந்துட்டோம். நீங்கள் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த குகை கோயிலுக்குள்ளே போக மிஸ் பண்ணாதீங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் இருக்கும். இவ்வளோதாங்க, நாங்கள் ஒரு வழியாக கோயில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அடுத்ததாக நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருவடிசூலமில் இருக்க ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் கோவில் தான். இந்த பைரவர் கோவிலேருந்து இந்த கோவில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நிறைய பேர் நாங்கள் அந்த கோவிலில் பார்த்தவங்கலாம் இந்த கோவிலுக்கு நடந்தே வந்திருந்தாங்க. இது ஒரு மஸ்ட் விசிட் டெம்பிள்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கோயிலில் இருக்க அம்மனுக்கு 51 அடி உயரமுள்ள சிலை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்க கோபுரத்தை 1 கோடி லிங்கங்களால் ரெடி பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருந்தாங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அம்மனை மட்டும் பார்க்கறது இல்லாமல் 108 திவ்ய தேச பெருமாளையும் ஒரே இடத்துல ஒவ்வொரு அவதாரத்துலேயுமே நீங்கள் பார்க்கலாம். பெருமாளை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஃபோனெல்லாம் கீழே வாங்கி வச்சுட்டு தான் மேலே அலோவ் பண்ணுவாங்க. அதனால் என்னால் எதுவுமே வீடியோஸ் எடுக்க முடியல. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஃபைனலி நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண அம்மனையும் ரொம்ப அழகாக பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்ததாக நாங்கள் போன இடம் தான் வண்டலூரில் இருக்க ஸ்ரீ லக்ஷ்மி குபேர கோவில். நாங்கள் இந்த கோயிலுக்கு ரீச் ஆகும்போது டைம் ஒரு 6 o'clock இருக்கும். சரின்னு சொல்லி எல்லோரும் காஃபி குடிச்சிட்டு அம்மா இந்த குபேர சிலை வாங்கியிருந்தாங்க. உள்ளே பூஜை பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் குட்டி குட்டி ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போயிருந்தோம். கோவிலுக்குள்ளே போனதும் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, கோவிலுக்குள்ளே இருக்க குபேர சிலை வாங்கினா மட்டும்தான் நாங்கள் சாமிக்கிட்ட வச்சு கொடுப்போம், வெளியே இருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா வச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அம்மா அகெயின் கோவிலுக்குள்ளேயே வாங்கி சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணி வாங்கிட்டாங்க. நீங்களும் இந்த குபேர கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த கோவிலை சுற்றி 4 கோவில் இருக்குது, ரொம்ப ஃபேமஸ். இதில் இந்த 108 அம்மன் கோவில்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதுலேயும் இந்த யானை இருக்கு இல்லையா, இதை நான் ஃபஸ்ட்டு பார்த்ததும் ஒரிஜினல் யானை அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கிட்ட போனதும் தெரியுது அது ஒரிஜினல் இல்லைன்னு சொல்லி. இந்த யானையோட பேர் ரோபோ யானை. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. அதை பார்த்துட்டே அப்படியே உள்ளே போனதும் 108 அம்மன் ஒவ்வொரு அவதாரத்தில் இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரையாக கிட்ட நின்று பார்த்துட்டு மூலஸ்தானத்தில் இருக்க அம்மனையும் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களோட டே இந்த மாதிரி தான் போச்சு. அன்றைக்கி டே எங்களுக்கு ரொம்ப மெமரபிள் அண்ட் ஸ்பெஷல்னு தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை 108 அம்மனையும் பார்ப்போம், 108 பெருமாளையும் பார்ப்போம்னு சொல்லிட்டு. நீங்களும் இந்த குபேர கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அதை சுற்றி இருக்க இந்த 4 கோயிலுக்கு கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும்.
அவ்வளோதாங்க. அன்றைக்கி எங்களோட டே இந்த மாதிரி தான் முடிஞ்சிச்சு. நாங்கள் வீட்டுக்கு போகவே வந்து லேட் நைட் ஆயிடுச்சுன்றதுனால, போகிற வழியிலே வந்து அண்ணா நகரில் இருக்க கார்த்திக் டிஃபன் சென்டரில் தான் சாப்பிட்டு போயிருந்தோம். ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு, எதுவுமே இருக்காதுன்னு நினச்சேன். நைட் 8:00 மாதிரி அவ்வளோ கூட்டங்க. அதில் எப்படியோ ஆளுக்கு ஒரு டிஷ் வாங்கி சாப்பிட்டு, ஒரு ஃபலூடா சாப்பிட்டு அன்றைக்கி டேவை முடிச்சுக்கிட்டோம். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன் ஃபார் ரேஷ்மிஸ் ஃபேரி டேல்.